ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் என்எஸ் ரைடர். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா பைக் ரிவ்யூ. என்னடா பைக்கு காருன்னு மாற்றி மாற்றி போடுறேன்னு கேட்காதீங்க. நம்மள்ட்ட இருக்கிற வண்டியை எடுத்து ஃபஸ்ட்டு போடுவோம், இந்த ஒரு கான்செப்டில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். இப்போ என்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் 2025 நவம்பரில் வாங்கின வண்டி இது. என்எஸ் BS6 தான், ஃபேஸ் 2. இது ஃபஸ்ட்டு இது வாங்குறதுக்கே ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. இது புலம்பலை சொல்லணுன்னா அந்த புலம்பலாம். ஃபஸ்ட்டு வண்டி வாங்கலான்னு பார்க்கும்போதோ 3 வண்டி பார்த்தேன். R15 V3 V4 பிடிக்காது, V3 இப்போ R15Sன்னு வாங்குது அது. அப்புறம் MT15, அதுக்கப்புறம் டாமினார் 250. 3 வண்டி தான் வச்சுருந்தேன். MT15 சீட் சின்னசாக இருக்குதுன்னு வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, R15 பார்த்தா R15 சீட் டைட்டாக இருக்குது. அது எப்படியோ வீட்டிலே வேணான்னு சொல்லிவிடுவாங்கன்னா அதில் சொல்லவே இல்லை. டாமினார் வாங்கலான்னு பார்த்தா டாமினார் வந்து மைலேஜ் கம்மி. சரி, நெக்ஸ்ட்டு என்எஸ்ஸே எடுத்துப்போம், பட்ஜெட்டாக இருக்குது, அந்த செக்மெண்ட்டில் பவர் நல்லா இருக்குது வண்டி அப்படின்னு சரி என்எஸ் எடுக்கலான்னு கிருஷ்ணகிரியில் ஒரு ஷோரூம் போனோம். அந்த பேரை சொல்ல விரும்பல. 2 மந்த்ஸுக்கு முன்னாடி புக் பண்ணோம். செப்டம்பரோ ஆகஸ்ட்லேயே புக் பண்ணோம். ரெட்டு தான் வேணும் எங்களுக்கு, வேறு எந்த கலரும் வேணான்னு. அந்த டைம்னு பார்த்து ரெட்டு எல்லாம் பஜாஜ்லேருந்தே அஃபிஷியலாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயுமே ப்ரொடக்ஷன்லாம் இல்லை. ஸ்டாக் இருக்கிற வண்டி மட்டும் தான் தருவாங்க. ஏன்னா ரெட்டு எல்லா இடத்துலையும் டிமாண்ட் ஆகிடுச்சு, நிறுத்தவும் போகிறான்ட்டாங்கன்னு. சரி, இவர்கிட்ட சொல்லி நாங்களும் சரி 10 நாளில் வந்துடும், 15 டேஸில் வந்துடும் சொல்லினே இருந்தாங்க. சரி, நாங்களும் அப்படியே ஒரு 1.5 months கிட்ட போயிடுச்சு. கேட்டால் இப்போ வரோம் அப்போ வரோம், ரெட்டு இருக்காது, அவங்க இருக்கிற ஒயிட் இருக்குது, ஒயிட் எடுத்துக்கோங்க, இல்லைனா டாமினார் 250 இருக்குது ரெட்டில், அது எடுத்துக்கோன்னாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுனே இருந்து சரி என்னடா இதுக்கப்புறம் செம்மு ஸ்டார்ட் ஆகிடுமே, என்ன வண்டி எடுக்கிறது, அதுக்கப்புறம் லீவ் தர மாட்டாங்கன்னு ஒரு கட்டத்தில் சரி ஒயிட்டே எடுக்க போயிடலாம், ரேப் பண்ணிக்கலாம் ஆர்டிஓ முடிஞ்சிட்டு அப்படின்னு ஒயிட்டே எடுக்கலான்ற ஒரு முடிவில் இருந்தோம். சரி, மற்ற ஷோரூம் பஜாஜ் ஷோரூம்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலான்னு திருப்பத்தூர், ஒசூர், சேலம், கோயம்புத்தூர் இந்த பஜாஜ் ஷோரூம்ஸ்லாம் கேட்டு பார்த்தோம். யார் கேட்டதுக்கும் 15 days 20 days ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, யூடியூப்பில் போட்டதில் ஒரு சூளகிரி ஷோரூமில் மட்டும் ரெட் இருக்குது அப்படின்னாங்க. சரி, காண்டாக்ட் பண்ணி கேட்டேன், தம்பி ஒரே ஒரு இது மட்டும் இருக்குப்பா அப்படின்னாங்க. சரி, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து பேஸ் மாடல் தான் எடுக்கலான்னு இருந்தேன், சிங்கிள் சேனல் ABS அதுதான் எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் பார்த்தா டாப் மாடல் தான் இருந்துச்சு. சரி, அப்பா எது இருந்தாலும் பரவாயில்ல, ரெட்டு தானே, ரெட்டு இருந்தால் டாப் மாடல் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, டாப் மாடலே எடுத்தாச்சு. சரி, இன்ஜின் பற்றி பார்ப்போமா. இன்ஜின் வந்து 199.5 cc, இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 199.5 cc SOHCன்னு வாங்க இன்ஜினு. இதில் என்னென்னா ட்ரிபிள் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். இது வந்து KTMோட சேம் இன்ஜினே தான். KTM டியூக் 200 RC 200ல் வந்து சேம் இன்ஜினே தான். இதில் அவங்க KTMகிட்டேருந்து வாங்கி இதில் கொஞ்சம் அவங்க ரீட்யூன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இதில் வந்து ட்ரிபிள் ஸ்பார்க் ப்ளக் வரும். KTM RCக்கெலாம் டியூக் 200 RC 200க்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக்காக இருக்கும். இது வந்து ட்ரிபிள் ஸ்பார்க் ப்ளக். இதனால் என்னடா உனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டோன்னா, பவரும் மைலேஜை வந்து அந்த வண்டியோட அதிகமாகவே உங்களால் எடுக்க முடியும். இதுதான். ஆனால் சேம் டியூக் இன்ஜின் தான் KTM. அந்த 200 cc என்னென்ன இருக்கோ அது சும்மா ஒரு 0.5 PS மட்டும் தான் கம்மி. டியூக் 200 வந்து 25 வரும், இது 24.5. எதில் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 9000 RPMல் ப்ரொடியூஸ் பண்ணோம். டார்க் வந்து 80 Nm, அது எப்போனா 8000 RPMல் ப்ரொடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு லிக்விட் கூல்டு இன்ஜின். இங்கே பாருங்கள், லிக்விட் கூல்டு தெரியுதா, மினிமம் மேக்ஸிமம். இதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. வண்டி ஸ்டார்டிங் ஃபஸ்ட் சர்வீஸ் முனையறதுக்கு முன்னாடி கூலண்ட் லெவல் வந்து இவ்வளோ இருந்துச்சு. அப்படியே ஓட்ட கூலண்ட் வந்து லெவல் கம்மியாகி ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஷோரூமில் கேட்டதுக்கு அவங்க டாப்அப் பண்ணி தந்தாங்க, ஃப்ரீயாக தான் பண்ணி தந்தாங்க. இதுதான் கூலண்ட் உள்ள ரேடியேட்டருக்குள்ளே ஊற்றுறது. இது வந்து கூலண்ட் ரிசர்வாயர். இந்த ரிசர்வாயர் இருக்குது பாருங்கள், இதில் ஊற்றுறது. ரேடியேட்டர் வந்து இதுதான், சிங்கிள் ஃபேன் தான் இருக்கும். ஹீட்டு உங்களுக்கு எப்படி தெரியுதானா தெரியும். நீங்கள் ஃபுல் ஷார்ட்ஸ் போடாமல் இருந்தால், ஃபுல் ஷார்ட்ஸு இல்லைனா பேண்ட்டு போடாமல் இருந்தால் உங்களுக்கு ஹீட் தெரியும். ஆஃப் ஷார்ட்ஸு அந்த மாதிரி போனால் ஹீட் தெரியும். எப்படின்னா ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஒரு 10 kilometers இல்லை சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறீங்க அப்படின்னா ஹீட் தெரியும், ஓரளவுக்கு தெரியும், ரொம்பலாம் தெரியாது. இதுதான் இன்ஜின் பற்றி. இது வந்து ஆர்என் கம்பெனிலே வந்தது. நெக்ஸ்ட்டு டயர்ஸ் பார்த்தோன்னா 90/90 செக்ஷன் தான் டயர்ஸ் சைஸ் வந்து. நெக்ஸ்ட்டு டயருன்னு பார்த்தா 100/80 செக்ஷனு அலாய் வீல்ஸ் தான். இது டிஸ்க் பிரேக் வந்து சைஸ் என்னென்னா 300 mm,
டபுள் பிஸ்டன்னா என்னடா சொல்கிறேன்னா இந்த தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இது டபுள் பிஸ்டன்னு 300 mm டிஸ்க்கு. இது ஏபிஎஸ் ஸ்பீடோட சென்சார். இது எவ்வளோ சுற்றுதோ இதை வச்சு ஸ்பீடை கேல்குலேட் பண்ணும். அது வச்சு தான் ஏபிஎஸ் கேலிப்ரேஷன் இருக்குது. இதுலேயே 3 மோடுலாம் இருக்குது. ரெயின் மோடு, ரோட் மோடு, ஆஃப் ரோட் மோடு. அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் வந்து தானாக கேலிப்ரேட் ஆகிருக்கும். இது மட்கார்டு வந்து எக்ஸ்ட்ரா அவங்களே தந்தாங்க. இதனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரேடியேட்டரில் கல் விழாது. ரேடியேட்டரில் கல் உண்டு டேமேஜ் ஆகாது. அது வரையும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்க கொடுத்தது. இது மற்றபடி ஃப்ரண்ட்டு இது பேக்கில் வர பிரேக் ரிசர்வ் ஆயிரு. இங்கே பிரேக் ஆயில் ஊற்றுறது. இது மோனோசாக் சஸ்பென்ஷனு. ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டி ஸ்போக்கு தான். இன்னும் வந்து BS3 BS4லலாம் நார்மல் டெலிஸ்கோப் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து யூஎஸ்டி சஸ்பென்ஷன் தான். இதனால் என்னடானா கார்னரிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு க்ரிப்பு வந்து ஒரு கார்னரில் த்ரோ பண்ணும் போதோ உங்களோட க்ரிப் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஆனால் டயர்ஸ் வந்து MRF வந்து இது க்ரிப் இல்லை. நீங்கள் வேறு டயர் போடுற மாதிரி இருந்தானா உங்களுக்கு க்ரிப்பு வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் கிராஷ் கார்டு. இது எப்படி அடி விழுந்துச்சுன்னு தெரில. எங்கேயும் சைடில் டச் ஆகிருக்கு. எனக்கு தெரில எப்படி விழுந்துச்சுன்னு, ஏன்னா வீட்டில் இருந்துச்சு வண்டி. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது இன்ஜினு. பேக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டிஸ்க்கு வந்து சிங்கிள் பிஸ்டன். இதில் வந்து ஃப்ரண்ட் வந்து டபுள் பிஸ்டனு, பின்னாடி வந்து சிங்கிள் பிஸ்டனு. 230 mm டிஸ்க் பிரேக். இது தெரியுதுங்களா? 230 mm டிஸ்க் பிரேக்கு. 130 செக்ஷன் இது டயரு. நீங்கள் KTMலலாம் 150 செக்ஷன் தருவாங்க. இதுலடா 130 தராங்க. மீன்ஸ் எப்படின்னா அவங்க ஸ்பீடு எடுக்கணும், மைலேஜ் பெரிய சைஸ் போனால் மைலேஜ் கம்மியாகும்னு பார்க்குறாங்க. ஏன்னா ரோடுக்கும் டயருக்கும் ரொம்ப கான்டாக்ட் இருக்கும். அது ஒரு ரீசன். நீங்கள் வேணும் எக்ஸ்ட்ரா சைஸ் போடலன்னா +or-10 போட்டுக்கலாம். அவ்வளோதான் ரெக்கமெண்டபிள். இல்லைனா ரொம்ப வண்டி ரோடோட ஒட்டி போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோதான். இங்கே இதில் ஏபிஎஸ் சென்சார் இருக்கும். பேக்கில் ஆஃப் ரோட் மோட் போட்டிங்கன்னா பின்னாடிக்கிற வந்து ஏபிஎஸ் வந்து கட் ஆகிடும். நீங்கள் பிரேக் அடிச்சுன்னா டயர் பின்னாடி லாக் ஆகும். கேலிப்ரேஷன் எப்படி இருக்குது பின்னாடி பிரேக்னால் நல்லா பவராக தான் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட்லாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பிரேக் எங்கே அடிக்கிறீங்களோ அங்கே நிற்கும். பின்னாடியும் ஓகே தான். இப்போ அந்தளவு இல்லைனா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதோட பிரேக் லெவல் வந்து நல்லா தான் இருக்குது. அப்படியே இது வந்து டயர் ஹேக்கர் மோஸ்ட்டாக இது எல்லாருமே கழட்டி விட்டுன்னு சுற்றுவாங்க. ஆனால் இது கழட்டக்கூடாது. ஏன் கொடுத்ததுன்னா சேர் அடித்தா பின்னாடி வந்து பில்லியன் மேலே அடிக்கக்கூடாதுன்னு தான் அது கொடுத்தது. ஆனால் லுக்குக்காக எல்லோரும் அந்த டயர் ஹேக்கரை கழட்டி விட்டு சுற்றுவாங்க. அது மழை டைமில் அவங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தா இது KTM இண்டிகேட்டர்ஸ். முன்னெல்லாம் BS3 BS4லலாம் ஆலோஜன்ஸ். BS6 Phase 1 கூட வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஆலோஜன் தான் வந்துச்சு. இது Phase 2. அதனால் KTM இண்டிகேட்டர்ஸ் தான் இது. வேறு இது வண்டி நம்பரு. இப்படிக்கா என்னடா கொடுத்துருவாங்கன்னு கேட்டால் சாரி கார்டு. இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக போட்டுது. இது வந்து அவங்களே கம்பெனியில் கொடுத்தது தான். இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக போட்டுது. இது NS 200ன்னு. இது பின்னாடி கேப் ரெயில் பிடிச்சி இருக்கிறதுக்கு. பின்னாடி பேக் டெயில் லைட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் நான். பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குதுன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பின்னாடி கேட்டு சொல்கிறேன். இருங்க, இப்போதைக்கு வண்டி ரிவ்யூ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே சைடு வந்தீங்கன்னா செயின் ஸ்ப்ரே. இது எவ்வளோ ஸ்பீடு கியர் பாக்ஸ்னால் இது 6 ஸ்பீடு. ஃபஸ்ட்டு கீர் வந்து ஃப்ரண்ட்டு, மீது எல்லாமே பேக்கு வித்து ஸ்லிப்பர் கிளச்சு. பின்னாடி நீங்கள் எங்கன்னா ஹை ஸ்பீடில் போயிடும் போதோ திடீர்னு கீர் கட் பண்ணும் போதோ உங்களுக்கு பின்னாடி டயர் லாக் ஆகாது. அது கிளச்சே விட்டு பிடிச்சி பின்னாடிக்கிற டார்க்கை வந்து டயர்லேருந்து வர டார்க்கை வந்து இன்ஜின் கொண்டு வராது. இதனால் இன்ஜினுக்கும் சேஃபு, நீங்களும் கீர் கட் பண்ணும் போதோ இன்ஜினும் சேஃபாக இருக்கும், நீங்களும் சேஃபாக இருக்கலாம் எமர்ஜென்சி டைமில். நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக LED தான். இதில் இந்த DRL தான் நல்லாயிருக்கும். BS6 Phase 2ல் தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். BS6 Phase 1ல் கூட நார்மல் ஆலோஜன் லைட்ஸ் தான். BS6ல் தான் இது இந்த DRL தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் GST கம்மியாகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னா 2,10,000 நினைக்கிறேன். அப்புறம் GST 2.0 வந்துச்சு, கம்மி பண்ணாங்க. அப்போ வந்து இது வந்து 188க்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 188 ப்ரைஸ் ஆன் ரோடு எல்லாம் சேர்த்தி. அவ்வளோதான். இப்போ மேலே பார்க்கலாமா? இது 2 சைடு வியூ மிரரு. இது நல்லா தான் தெரியுது, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நெக்ஸ்ட்டு இது வந்து கில் சுவிட்சு.
இது வந்து லைட் எக்ஸ்ட்ரா ஆன் ஆஃப், ஏன்னா பேட்ரி வந்து டவுன் ஆகக்கூடாதுன்னு தனியாக இது ஆஃப் பண்ணான்னா வெறும் டிஆர்எல் மட்டும் தான் எரியும். காட்டுறேருங்க, டிஆர்எல் மட்டும் தான் இறங்கும். இதே நீங்கள் இதை லைட் ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு லைட் எரியும். இது லோ பீமு, ஹை பீமு. வண்டி ஆன் பண்ணால் எரியும். காட்டுறேருங்க. தெரியுதுங்களா? இப்போ வண்டி வந்து ஐ பீமில் இருக்குது. எங்கடா கண்ட்ரோல் பண்ணுங்க அந்த லோ பீம் ஐ பீம்னா இந்த லெஃப்ட் இடத்துல இருக்கும். இது மேலே ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணால் ஐ பீமு, இது லோ பீமு. பேக்கில் அழுத்தினா பாஸ் லைட்டு. இது லைட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு மேலே இருக்கிற சுவிட்சஸ் லைட்லாம் பின்னாடி க்ளோ ஆகும். இது த்ராட்டிலு. வண்டி சவுண்டு கேட்குறீங்களா? இருங்க. இதுதான் வண்டி சவுண்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பீடோ மீட்டரில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். வண்டி ஆஃப் பண்ணிப்போம். ஸ்பீடோ மீட்டரில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து டைம் காட்டும். இது சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருந்தாலே, சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் கீர் போடும் போது வண்டி ஆஃப் ஆகாது. அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸு. இது ரீஃபியூல்னு காட்டுறது வந்து பெட்ரோல் இல்லை. வண்டியில் வந்து 2 லிட்ரு வந்து ரிசர்வ். 2 லிட்ரு கீழே இருந்துச்சுன்னா பெட்ரோல் ஃபியூல் பாயிண்ட்டே காட்டாது. இப்போ வண்டி ரிசர்வில் இருக்குது. இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சின்னுவாங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஓட்டுற கண்டிஷன் பொறுத்து லைவாக உங்களுக்கு மைலேஜ் காட்டும். நான் காட்டுறேன் எப்படின்னா. அது நெக்ஸ்ட்டு இது ட்ரிப் ஏ. இதில் எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ், ட்ரிப் பி இதில் எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ். இது வந்து வார்னிங்ஸ் எதனா இருந்தால், அப்புறம் செட்டிங்ஸ், டைம் மாற்றுறது, எதுலேயே ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இது வந்து சார்ஜர், நார்மல் HDMI சார்ஜர் தான் போடணும். இந்த ஐஃபோனு ஆனால் இதில் கனெக்ட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்டர் மாற்றிக்கணும். இது வந்து அசாட் லைட் எக்ஸ்ட்ராவாக போட்டுது. நான் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். இதில் வந்து 17 பேட்டர்ன் இருக்குது. தெரியுதுங்களா? 17 பேட்டர்ன் இருக்குது. இது நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு டைமுக்கு வந்து அதை மாற்றிக்கலாம் நீங்கள். இது வந்து ஃப்ரண்ட் பிரேக் ஆயில் ஊற்றிக்கிறது. இதே இந்த சைடு வந்தீங்கன்னா இது ஆரனு. இது வந்து இண்டிகேட்ரு. இந்த சைடு வார்னிங்கு அப்படின்னு பார்த்தா இது ஐ பீமு. காட்டுறேருங்க. இது ஐ பீமு. வெயில் அடிக்கிறதுனால ஸ்பீடோமீட்டர் கொஞ்சம் கிளியர் ஆகுது. இது வந்து நியூட்ரல் லைட்டு. இது இண்டிகேட்ரு. இது ஆயில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு, ப்ரெஷர் ஒழுங்காக இல்லையானா இது காட்டும். இது இன்ஜின் வார்னிங் லைட்டு. அப்புறம் ஏபிஎஸ்ஸு. இது இண்டிகேட்ரு. மற்றபடி எதனா நீங்கள் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கால் பண்ணால் காட்டும். அதெல்லாம் ப்ளூடூத்தில் நீங்கள் ஃபோன் மூலிமா பேர் பண்ணிங்கன்னா இது எல்லாமே காட்டும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து மோடு சொன்னல, இங்கே இருக்குது பாருங்கள், ரோட் மோடுன்னு இருக்குது. இது வந்து எப்படின்னா, ஏபிஎஸ் வந்து மினிமலிஸ்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டான கேலிப்ரேஷன் ரோடுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதே மழை டைமில் வந்து ஸ்லிப்பரியாக இருந்தால் நம்ம மாற்றி ஆகணும். அந்த டைம் ஏபிஎஸ் கேலிப்ரேஷன் வந்து இன்னும் நல்லா இருக்கணும். இப்போ எப்படி பாருங்கள், இதில் டபுள் ப்ரெஸ் பண்ணணும். டபுள் ப்ரெஸ் பண்ணுற போது மாறும். இது என்னடா ஆஃப் ரோடுன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி பிரேக் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது. அந்த டைம் வந்து ஸ்கிட் ஆகும். இந்த மண்ணில் ஓட்டும் போதெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது நார்மல் ரோடு. மோஸ்ட்டாக நார்மல் ரோடு இதில் வச்சு தான் ஓட்டணும். இதுதான் லிஃப்ட்டோட கண்ட்ரோல்ஸு. மற்றபடி அவ்வளோதான். தெரிஞ்சு எல்லாம் சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். எவ்வளோடா ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு அப்படின்னா 850, 500 to 750 கிலோமீட்டர்ஸ்குள்ளே விடணும். நான் கரெக்டாக ஒரு 750 விட்டேன். அப்போ வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து 1150 என்னவோ ஆச்சு. ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றினாங்க. இதோட காஸ்ட் வந்து, ஆயிலோட காஸ்ட் வந்து 800 என்னவோ. அப்புறம் செயின், லூபு, வாட்டர் வாஷு அதெல்லாம் போட்டு 1150 ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் விடணும். செகண்ட் சர்வீஸ் வந்துருச்சு. 4000 வந்துருச்சு. இப்போ 4000 to 4500 விடணுன்னாங்க. நீங்கள் மோஸ்ட்டாக இன்ஜின் ஆயில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 மாற்றிடுங்க எனக்கு தெரிஞ்ச. அப்போ தான் இன்ஜினுக்கு வந்து நல்லது. இல்லை பஜாஜ் இன்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் இது கம்மி தான். நீங்கள் மோட்டிவ்லு லிக்வி மாலின்னு இருக்கும் இன்ஜின் ஆயில், அதெல்லாம் யூஸ் பண்ணால் வண்டி இன்னும் இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஃப்ரீ சர்வீஸுங்கிறதுனால கம்பெனிலே விட்டுக்கலாம். ஒரு 3 சர்வீஸு கம்பெனிலே விடுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றி போட்டுக்கலான்னு. அப்போ தான் அவங்க வாரண்ட்டியும் க்ளைம் பண்ணுவாங்க.
எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஆஸ் ஏ ஓனர்ஷிப் ரிவ்யூவாக உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்ல வண்டி. எனக்கு தெரிஞ்ச இந்த பட்ஜெட்லேயே ஒரு வேல்யூ ஃபார் மணினா இந்த வண்டி தான். பவராக இருந்தாலும் சரி, மைலேஜும் எனக்கு தெரிஞ்சு 40 கொண்டு வந்திருக்கிறேன் மைலேஜ். எப்படின்னா 5000 RPMக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணால் 40 வரும். இதே நீங்கள் சிட்டி சைட்னா கீர் மாற்றினே இருக்கணும், ஏன்னா ஷார்ட் கியர் ரேஷியோ, நீங்கள் கீர் மாற்றினே இருக்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் எனக்கு 25 வந்திருக்கு மைலேஜ் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா அதில் வந்து நார்மல் ஆயில் தான் போடுவாங்க, மினரல் ஆயில்னுவாங்க. அது இன்ஜின் செட் ஆகிற வரையும். அதுக்கப்புறம் தான் 750 கிலோமீட்டருக்கு அப்புறம் சிந்தட்டிக் ஆயில் ஊற்றுவாங்க. 20W50 இந்த ஆயில் கிரேடு வந்து இந்த வண்டி. இது 10W50 போடலான்னு நாங்கள் சில பேர், ஆனால் சில பேர் வேணான்றாங்க. இது கிளச்சு வந்து வெட் கிளச்சு தான், ட்ரை கிளச் இல்லை. இந்த இன்ஜின் ஆயில் மூலியமாகவே ஆயில் அங்கே கிளச்சுக்கும் சப்ளை ஆகும். அதனால் 20W50 கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஒன்று நீங்கள் பஜாஜ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மோட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேடிஎம் தான் சேம் இதே இன்ஜின்னால ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் வாரண்ட்டி வந்து அவங்க க்ளைம் பண்ண மாட்டாங்க சப்போஸ் எதனா ஆச்சுன்னா. ஆனால் வண்டி எனக்கு தெரிஞ்சு ஸ்மூத்தாக பஜாஜ் ஆயிலோட மோட்டிவ் ஆயில் வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படின்னு இதுவரை யூடியூப்பில் நானும் பார்த்துருக்கேன். இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் ரிவ்யூ சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி தான். தெரிஞ்சு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த சர்வீஸ் விட்டால் தான் தெரியும் செகண்ட் சர்வீஸ் எவ்வளோ பில்லுன்னு. ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வண்டி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எதுலையுமே எனக்கு குறை இல்லை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் 2 பேர் போனால் அப்பப்போ தட்டுது. ட்ரிபிள்ஸ்லாம் போனான்னா எல்லா ஸ்பீட் பிரேக்கரும் தட்டும். அது வந்து 168 mm தான் கொடுத்துக்குறாங்க. அதனால் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் தட்டும். அது நீங்கள் பார்த்து தான் ஏற்றிக்கணும். சரி, பில்லியன் ரிவ்யூ சீட் எப்படி சின்னசாக இருக்கே, பில்லியன்லாம் எப்படி உக்காருவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த 4000 கிலோமீட்டரில் ஒரு 3500 கிலோமீட்ரு ஏதோ இவன் தான் உக்காந்துக்கிறான். அவன்கிட்டே கேட்போம். சொல்கிறா எப்பரா இருக்குது? ஓகே, ஓகே. 40 கிலோமீட்டர்னா உட்காரலாம், ஒரு அரை மணி நேரம் உட்காரலாம். அரை மணி நேரம் தான் உட்கார முடியுமா? முடிஞ்சால் உட்காருங்க. சிரிக்கிறான் பாருங்க, முடிஞ்சால் உட்காருங்க. வெறியும் இந்த வண்டியில் எவ்வளோ லாங் போயிருக்காங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்லாம் போயிருக்கோம். ஏதோ பின்னாடி உட்காரேன் இவன் தான். கிலோமீட்டர்ஸில் ஒரு 1 hour போகலாம். 1 ஹவருக்கு அப்போ 1 ஹவருக்கு பிரேக் எடுக்கணுன்றியா? ஒரு 600 கிலோமீட்டர் போகிறோன்னு வச்சுக்கோங்க. போகலாம். அங்கே ஒரு ஸ்டாப்பு வச்சுன்னு ஒரு அப்படியே ஒரு லைட்டாக டீ பிரேக் போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இவன் டீ பைத்தியம், அதனால் டீ பிரேக்குன்றான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைம் இல்லைனா 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு டைம் ஸ்டாப் போட்டு போகிற மாதிரி இருந்தால் பசங்களோட பாடி கண்டிஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பாடி ஒரு மாதிரி, ஒருத்தர் குண்டாக இருப்பார், ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க கண்டிஷன் பொறுத்து ஒருத்தருக்கு வந்து செட் ஆகும் ஆகாது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஓகே. ஓகேவா? அப்படியே ஜாலியாக உட்காந்து. அவ்வளோதான். இவன் தான் எங்கே போனாலும் இந்த சீட்டில் பின்னாடி உக்காந்துட்டு வர்றது. இதுவரையும் போயிருக்கோம் கண்டினியூஸாக. எவ்வளோடா லாங் போயிருக்கேன்னா 150 தான் போயிருக்கேன். அதுலேயே உக்காந்து வந்தவன் இவன் தான் பின்னாடி உக்காந்துட்டு வருவான். ஆனால் அங்கங்கே ஒரு பிரேக் பண்ணுச்சு, இல்லைன்னா பிரேக்ஸ். அதனால் பில்லியன் சீட் வந்து ஓகே தான். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் போகலாம். லேடிஸ்லாம் உட்கார மாதிரி இருந்தானா உட்கார முடியாதா? சூப்பர் சூப்பர். ஒன்லி பாய்ஸ் மட்டும்தான். பாய்ஸ் தான்டா இருக்காங்க எனக்கு. சரி நவரு. இப்படிக்கா வந்து லேடிஸ் ஏறுற மாதிரி இருந்தால் இது எங்கள் அம்மாக்காக போட்டுது. ஆல்ரெடி சாரீ கிடந்துச்சானா இதில் வந்து வரல. சரி எக்ஸ்ட்ராவாக நான் போட்டுது. இது எவ்வளோ 700 மச்சான் வாங்கும்போது? 700. இவர் தான் எங்கள் கோ பேசஞ்சர். மச்சி வண்டி எப்படி இருக்கு நீ சொல்லு. வண்டி ஓகே கண்டிஷன். லாங் டிரைவ் போறீங்களா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஓகே தான். ஓகே தானா? இப்போ இங்க உள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தா ஸ்ப்ளெண்டர் மைலேஜான வண்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலான்றியா? அவாய்ட் பண்ணிக்கலான்றேன். ட்ரிப்புக்கு வேணா யூஸ் பண்ணலாம். ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மைலேஜ் வராது. நீங்கள் லோக்கல்லாம் ஓட்டமோனா 30க்குள்ளே தான் வருது எனக்கு தெரிஞ்சு. நான் இன்னும் செகண்ட் சர்வீஸ் போனால் இன்னும் மைலேஜ் வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 30க்குள்ளே தான் வருது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் எவ்வளோடா வந்துருக்கு மைலேஜ்னா 21. சீட்டு மாற்றிடலாம், புஷ்அப் சீட் போட்டுக்கலாம். குஷன் சீட் போடலான்றியா? நீ தானே உட்கார. நீ மேட்டர் இல்லை, இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தவங்க வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ சீட்டு மாற்றிக்கலாம். மோஸ்ட்டாக இவன் தான் பில்லியன். இவனுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் எனக்கு சீட்டு. லாங் ரைடுக்கெலாம் இவன் தான் வருவான். எங்கடா லாங் எங்கேயும் அடிக்க மாட்டேங்கிறியா அப்படின்னா நெக்ஸ்ட்டு வண்டியில் தான் பிளான் பண்ணின்னுக்கிறேன். டெல்லியா? டெல்லியில் இல்லை, கரெக்டாக சொல்லு எங்கே போகலாம்? கம்மிங் சூனா பிளான் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், சேனல்லே சொல்கிறேன் என்னான்னு. இதுதான் ரிவ்யூ வண்டி. உனக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு தான். வண்டி எனக்கு எதுவும் இது பண்ணல. இந்த வண்டி வரும்போது தான் எனக்கு யமகா XSRன்னு ஒரு வண்டி,
அதுக்காக வெயிட் பண்ண சொன்னாங்க எங்கள் ரிலேஷன் சைட்லலாம். நானும் சரி வெயிட் பண்ணலான்னு நினச்சேன். இருந்தாலும் சரி என்எஸ்சி எடுத்துப்போம். அது R15 இன்ஜின் தான், இருந்தாலும் R15 வேறு, அது வந்து ஏரோடைனமிக்ஸ் வேறு. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 200cc மான்ஸ்டர் லிட்ரலாக சொல்லணும்னா அவ்வளோதான். இந்த வண்டி அடிச்சுக்க எந்த வண்டியும் இல்லை. இதை வேறு எதுவும் சொல்கிறேன். யா பிரேக் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி போகுது. பிரேக்கு இன்னொன்று என்னென்னா பவரு. நான் அப்பப்போ பவர் நான் கொடுப்பேன். ஆக்சிலேட்டர் லைட்டாக திடீர்னு எதனா ஓவர்டேக் பண்ணும்போது பவர் கொடுக்கும்போது இவன் எதனா பின்னாடி எங்கன்னா பெராக் பார்த்துட்டு வந்தான்னு வைங்களேன், ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பின்னாடி அப்படியே பின்னாடி உள்ற ஸ்டேஜுக்கு ஒரு டைம் போயிட்டான். இந்த அளவு வரையும் வந்துட்டான், பாதி அளவு வந்துட்டேன். என்ன பண்ணுறது, கீழே விழுற அளவு வந்துட்டான். ஏன்னா வண்டி கொஞ்சம் 5000 RPM வெரி. என்னது ஃபுல் பவரா? RPM எப்படின்னா 5000 வரையும் வண்டி ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும். 5000 மேலே கேரக்டரே வேறு, இன்ஜின்து இழுத்துட்டு போவோம் ஆளை. யார் நீங்கள் ஓட்டுறவங்களுக்கே ஃபீல் ஆகும் வண்டி இழுத்துன்னு போகிறது. அதனால் பின்னாடி உக்காடுறவங்க சேஃபாக இதை பிடிச்சிட்டு உக்காரணும். அப்போ தான் ஹைவேஸ்லலாம் கரெக்டாக இருக்கும், இல்லையானா விழுந்துருவீங்க, அவ்வளோதான். டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கேன் மச்சி? நான் டாப் ஸ்பீடே போயினுக்கிறோம் ஒரு 159. அவ்வளோதான். சரி அவ்வளோதான் வீடியோ. மச்சான் பாய் சொல்லு. அவ்வளோதான் கைஸ், பாய். இதுதான் வண்டியோட ரிவ்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு யூடியூபே எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரில, இப்போ தான் கற்றுனுக்கிறேன். கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். இவனுக்கு எதனா ஒரு பேர் வைக்கலான்னு யோசிச்சுன்னுக்கிறேன். டீரெக்ஸ்னு வச்சேன், அது ரொம்ப நார்மலாக இருக்குது. எதனா வைக்கலாம் பேர். அடுத்து 250ல் சந்திக்கலாம். மச்சான் ஒரு 250 வாங்குறேன்னா எப்போ மச்சி வாங்குவேன்? கூடி சீக்கிரம் 250. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு 250 வரப்போகுது கேங்கில், பார்க்கலாம். சரி, வேறு எதனா விலாகில் இல்லை வேறு எதனா வண்டியில் நான் காரில் சந்திக்கிறேன். பாய்.